துணையில நாளைக்கான எபிசோட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலா சோழன் 2 பேருமே சேர்ந்து வாழணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இங்க வானதி வந்ததுல இருந்து அவங்க வீட்டுல ஒரே சண்டையா இருக்கு. அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அவங்க அண்ணன் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஏப்பா என்ன பொண்ணை பெத்து வளர்த்துருக்கீங்க, இங்க பாருங்க அவன்கிட்ட பேசாதன்னு சொன்னதுக்கு நீ எல்லாம் என்ன அடிக்கிறதுக்கு உரிமையே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்படிப்பட்ட நம்ம வீட்டுக்கு வேணுமா? நான் அப்பயே சொன்னேன் அவ நம்ம வீட்டுக்கு வேண்டாம், அவ ஆகாதவனு. ஆனா நீங்க யாருமே நான் சொல்ற பேச்சு கேட்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றதெல்லாம் என்னால கேட்டுட்டு அலைய முடியாது. உங்களுக்கு வேணும்னா மானம் ரோசம் வெக்கமெல்லாம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அந்த ரோசமெல்லாம் இருக்குது. அதனாலதான் நான் நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அமைதியா போய்கிட்டு இருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலையும் பிள்ளை வேணும்னு சொல்லிட்டு அவகிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்டீங்க, அம்புட்டு தான் உங்களுக்கு மரியாதை. இதுக்கு மேலையும் நீங்க இங்க இருக்க வேண்டிய இதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற? இது நான் கட்டின வீடு, நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க கட்டின வீடா? தயவு செஞ்சு வெளியே போங்க, இல்லைன்னா அடிச்சு உங்களை வெளியே தள்ளுற நிலைமை வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வானதியோட அப்பா அம்மாவுக்கு இவங்கிட்ட அடி வாங்கி தான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா? நம்ம பொண்ணை தான் நம்ம தப்பா நினைச்சிட்டோம், நம்ம பொண்ணு ரொம்ப நல்லவ, இவன் அவனோட இதுக்காக நம்மள மாத்திக்கிட்டான், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க ஒவ்வொன்றும் கேட்கிற கேள்வியால அவங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. தானா பேக் 2ஐயும் தூக்கிக்கிட்டு தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பார்த்து கேக்குறாரு, என்னப்பா நீங்க 2 பேரும் மட்டும் நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னதும், அது ஒண்ணும் இல்ல, பிடிக்கல அதனால அந்த இடத்த விட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவரும் ஓடி போய் வானதி கிட்ட, உங்க அண்ணன் உங்க அப்பா அம்மா 2 பேர்த்தையும் அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, அதனால நீ போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வானதியும் மனசு கேட்க முடியாம தன்னோட அப்பா அம்மாவை பார்க்க போறாங்க. அப்பா எதுக்காகப்பா வீட்டை விட்டு வெளியே போறீங்க? அதான் உங்க பொண்ணு நான் இருக்கேன்ல, நான் உங்களை பாத்துக்க மாட்டேனா? எதுக்கு நீங்க தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, சொன்னா அதை கேளுங்க, அதை விட்டுட்டு மேலும் மேலும் கடை வாங்கறதுக்கு அலையாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் உங்களை அடிச்சு ரொம்ப துன்புறுத்திட்டேன், அதனால நான் வரல, நான் போறேன் அப்படிங்கிறாங்க. இல்லப்பா பெத்தது உங்களோட கடமை, உங்களை பாத்துக்கிறது என்னோட கடமை தானே, நான் பாத்துக்கிறேன் வாங்கப்பா. பாண்டியும் ஒன்னும் சொல்ல மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. நம்ம பொண்ணுக்கு இருக்கிற மனசு கூட நம்ம பையனுக்கு இல்லையேன்னு அங்க மனசுல தினமும் போட்டு மனசை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலையும் இவங்கிட்ட நம்ம என்ன தடி சொல்றது? என்ன சொன்னாலும் அவன் நம்மளை கேட்க மாட்டான், இதுக்கு மேல நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க நினைக்கிறாங்க, நம்ம ஒண்ணு நினைச்சா சாமி ஒண்ணு நினைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்னையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வானதி கூப்பிடுறாங்கன்னு வானதியோட வீட்டுக்கே போறாங்க. அங்க போனா பாண்டியன், நிலா, சோழன், சேரன், பல்லவன் அப்படின்னு யாருமே ஒண்ணுமே சொல்லல. அதுக்கப்புறம் அங்க இருக்க அத்தனை பேருக்கிட்டையும் மன்னிப்பு கேக்குறாங்க. நாங்க பண்ணது எல்லாமே தப்பு, எங்களை மன்னிச்சிருங்க, ஆனா எங்க பொண்ணை நீங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா பாத்துக்கிறீங்க, இந்த மனசு யாருக்கு வரும்? என் பொண்ணு உண்மையாலுமே நல்ல சந்தோஷமா இருக்கா, இதை விட எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். என் பொண்ணோட வாழ்க்கை பாண்டியனை கல்யாணம் பண்ணா வீணா போயிடும் நினைச்சேன், ஆனா கல்யாணம் பண்ணா அவளோட லைஃப் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கறத பார்த்துட்டு சேரன் சொல்றாரு, ஏங்க அதனால என்ன, யாரா இருந்தாலும் பெத்த பொண்ணு ஒருத்தனை ஓடி போயிட்டா அப்படின்னா மனசு கவலைப்பட்டு இதெல்லாம் சொல்லலாம் செய்வாங்க, அதுக்காக உங்களை எங்களால் திட்ட முடியுமா அப்படின்னு நீங்க எல்லாம் ஒன்றும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க.